அண்ணா பல்கலைக்கழக 3ஆம் சுற்று பொறியியல் கலந்தாய்வின் முடிவில் 63,843 இடங்கள் நிரம்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் தற்போது பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு என்பது நடைபெற்று வருகின்றது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி முதல் இந்த கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 430 பொறியியல் கல்லூரிகளில் 1,00,000 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் இடங்கள் உள்ளன. அந்த வகையில் தற்பொழுது 3ஆம் சுற்று கலந்தாய்வின் இறுதி கட்டத்தில் 63,843 மாணவர்கள் இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது முதல் 3 சுற்று முடிவில் 63,843 இடங்கள் நிரம்பியிருக்கின்றன. அதற்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு முடிவில் அந்த கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கான தற்காலிக மாணவர் சேர்க்கைக்கான ஆணையம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த மாணவர்கள் நாளை மாலை 5 மணிக்குள் தங்களுடைய இடங்களை உறுதி செய்ய வேண்டும். 3ஆம் சுற்று கலந்தாய்வின் முடிவில் பொதுப்பிரிவில் 58,889 மாணவர்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டில் 4,954 மாணவர்கள் என மொத்தம் 63,843 இடங்கள் நிரம்பியிருக்கின்றன. இந்த கலந்தாய்வு முடிவடைந்த பின்னர் அடுத்த கட்டமாக சிறப்பு பிரிவு கலந்தாய்வு மற்றும் SC/ST மாணவர்களுக்கான கலந்தாய்வு அடுத்த கட்டமாக நடைபெறும். தற்போதைய தகவலுக்கு நன்றி கீதன்.